சின்னாலப்பட்டியில கிறிஷ் வீட்டுக்கு எப்படி போறது? சின்னாலப்பட்டியில கிறிஸ்ன்னு அப்படி யாரும் இல்லையேம்மா. பண்ணையார் பையன். பண்ணையார் வீட்டுக்கு போகணுமா? ம். இப்படியே நேராக போனால் ஒரு 4 கிலோமீட்டரில் ஊர் வரும். ஊருக்குள்ளே போய் பெரிய வீடு எதுன்னு கேட்டால் யார் வேணால் சொல்லுவாங்கம்மா. வண்டி எதுவும் இல்லையா? வண்டியெல்லாம் எதுவும் இல்லைம்மா. ஏதாவது வழியில் வண்டி வந்துச்சுன்னா பார்த்து ஏறி போக வேண்டியதான். ஓகே. ஆ, யாருன்னு தெரியலையே, பொண்ணு புதுசாக இருக்கு. ஹலோ, ஹாய். சின்னாலப்பட்டிக்கு போகணும், கொஞ்சம் ட்ராப் பண்ண முடியுமா? ஆட நான் அங்கே தாங்க போகிறேன், வாங்க ஏறுங்க. தேங்க்யூ. எப்படியாச்சும் பொண்ணுங்களை முன்னுக்கு கொண்டாடலான்னு பார்த்தா ஒத்துழைக்க மாட்டேங்கிறாங்க. பை த பை, மை நேம் இஸ் சிவா. இந்த ஊர்லேயே நான் தாங்க அதிகமாக படிச்சிருக்கேன். ஸோ என்கிட்ட நீங்கள் இங்கிலீஷ்லேயே பேசலாம். என்ன ரியாக்ஷனே இல்லை. நாளைக்கு இந்த காரை சர்வீஸ்க்கு விடலான்னு இருந்தேன். ஆனால் இந்த ஜன்மத்தில் விட மாட்டேங்க. ஏன்? நீங்கள் வந்த இந்த காரை நான் எப்படிங்க வாட்டர் சர்வீஸ்க்கு விடுறது? முதல்ல உங்க வாட்டர் சர்வீஸை நிறுத்துங்க. ஏய் சிவா, டயலாகை ஸ்டாப் பண்ணிட்டு சாங்கை ஸ்டார்ட் பண்ணுறா. எந்த பெண்ணிலும் இல்லாத ஒன்று ஏதோ, அது ஏதோ, அடி ஏதோ உன்னிடம் இருக்கிறது. முக்கின் மேலே முக்குத்தி போலே மச்சம் உள்ளது. அதுவா அதுவா அதுவா, கழுத்தின் கீழே கவிதைகள் 2 மிச்சம் உள்ளது. அதுவா அதுவா அதுவா, அதை அறியாமல் விடமாட்டேன், அதுவரை உன்னை தொடமாட்டேன். ஏன் நிறுத்திட்டீங்க? நீங்கள் யார் வீட்டுக்கு வந்திருக்கீங்க? பண்ணையார் வீட்டுக்கு. பண்ணையார் வீட்டுக்கா? பண்ணையார் வீடு தோ இப்படியே நேராக போனீங்கன்னா ஒரு பெரிய வீடு வரும். அதான் அந்த வீட்டில் யாரை கேட்டாலும் இதான் பண்ணையார் வீடும்பாங்க. போங்க. ஓகே, தேங்க்ஸ். ஐயோ மாட்டேன்டா. ஏங்க இந்தாங்க காப்பி. அங்கே வச்சுட்டு போ, வேலையாக இருக்குல்ல. கலெக்டர் வேலை. என்னங்க சும்மா அந்த கம்பையே தொடச்சிக்கிட்டு இருக்கிறதுக்கு இந்த புறாவையாவது விரட்டலாம்ல. இப்போ என்ன ஒன்றை தொடக்க சொல்றியா? ஓடி, இந்த கம்பால எத்தனை பேரை விரட்டியிருக்கேன்னு எனக்கு இல்லை தெரியும். ஆமா ஆமா. லந்து பண்ணுறியா? புறாவை விரட்ட சொல்கிறா, விரட்டிடுவோம். சு யார்மா நீ? என்ன வேணும்? பண்ணையார பார்க்கணும். அவனை பெத்தவனே நான் தான். என்கிட்ட சொல்லி என்ன விஷயம்? இந்த செயின். ஆமா, இது எங்க குடும்ப நகை. இந்த நகை எப்படி உங்ககிட்ட வந்துச்சு? இல்ல, கிருஷ்ணன் நானும் பஸ்ல. கிருஷ்ணா எங்க வீட்டு பையன் தான். சொல்லு எப்படி வந்துச்சு? இந்த செயினை கிருஷ்ணாவும் நானும் பஸ்ல. கிருஷ்ணா கொடுத்தானா? கிருஷ்ணாக்கு உனக்கு என்னமா சம்பந்தம்? இல்ல, சம்பந்தம்லாம் இல்ல. நான் தான் மிஸ்ஸஸ் கிருஷ்ண தைரியமா சொல்ல வேண்டியதானே அண்ணி? அண்ணியா? அண்ணியா? ஆமா. எப்படி இருக்கீங்க? உங்களை பார்க்கணும்னு துடிச்சிட்டு இருந்தேன். அண்ணன் உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்கான். ஆனா அவன் சொன்னதை விட நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க அண்ணி. அண்ணியா? மாப்பிள்ளை ஆளையா ட்ரை பண்ணோம். கிருஷ்ணா லவ் பண்ற பொண்ணா இது? இல்ல. நீங்க இருங்க அண்ணி. என்னத்த கேள்வி இது? லவ் பண்ணாமல நம்ம குடும்ப நகை அண்ணிட்ட கொடுத்து அனுப்பியிருக்கான். இல்ல, நான் அண்ணி. உன் பேர் என்னம்மா? அது எந்த ஊரு? யார் வீட்டு பொண்ணு? அவனை எப்படி உங்களுக்கு தெரியும்? அவன் கூட படிச்சியா? எங்கிருந்து வர? இந்த நகை உங்ககிட்ட எப்படி வந்தது? ஐயோ, இப்போ உங்களுக்கு அண்ணிய பத்தி என்ன தெரியணும்? பேரு காயத்ரி, ஊரு சென்னை. இல்ல, நான் இருங்க நான் முடிச்சிடுறேன். அண்ணனோட ஒண்ணா படிச்சாங்க. காலேஜ் படிக்கும் போது 2 பேரும் லவ் பண்றாங்க. போதுமா? கரெக்ட் தானே? அது இருக்கட்டும். இந்த பொண்ணு நம்ம குடும்ப நகையை போட்டு வந்தா நம்ம வீட்டு மருமகளை ஏத்துக்க முடியுமா? அப்படி கேளுப்பா. பரவாயில்லையே, உனக்கு மூளை வேலை செய்யுது. ஆமா, கிருஷ்ணா எங்க? அவன் வந்தா நீங்க எல்லாம் அவனோட வழி பண்ணிடுவீங்க தான் நம்மள சமாதானப்படுத்த முதல்ல அண்ணி அனுப்பியிருக்கான். போச்சுரா. போட்ட ஒரு பாலும் நோ பாலா. என்ன நீ எதுவுமே பேச மாட்டீங்க? இப்போவாது நான் ஐயோ, சொல்றது நான் கொஞ்சம் ஒருத்தி உங்களை வெளில நிக்க வச்சு பேசிட்டு இருக்கேன். வாங்க நீ உள்ள போலாம். இல்ல, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. எதுவா இருந்தாலும் உள்ள போய் பேசிக்கலாம். நீங்க வாங்க நீ வாங்க. ஏய் இருடி. வீட்டுக்கு வந்த மருமகளை சும்மா உள்ள அழைச்சிட்டு போனா எப்படி? செல்வி, ஆர்த்தி கரைச்சி எடுத்துட்டு வாமா. ஆரத்தியா? போமா, போய் எடுத்துட்டு வா. அங்க எப்படியாச்சும் உள்ள போன ஆட்டத்தை நிறுத்த வேண்டியதுதான். டேய் சிவா, பொண்ணை பாத்தியா? கிறிஷ் கில்லாடிதான். கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். வாங்க.
எப்போ வந்தீங்க? வர வழியில் ஒன்றும் பிரச்சனை இல்லையே. இருந்திருந்தாலும் மன்னிச்சு விட்டுருங்க. ஏன்னா இந்த வீட்டு மருமகன்னு தெரிஞ்சிருந்தா அவங்கள யாரும் எதுவும் பண்ணியிருக்க மாட்டாங்க. நமக்கு வேண்டிய பொண்ணுன்னு தெரிஞ்சிருந்து எவனாவது சேட்டை பண்ணியிருந்தானா தோலை உரிச்சிட மாட்டேன். என்ன ஆர்த்தி ரெடியாமா? நீ உள்ள போலாம். என்ன எஸ்கேப் ஆகுறான்? இத்தனை வருஷமா திருவிழா நல்லபடியாக நடந்துகிட்டு இருக்கு. இதுதான் கடைசி வருஷம். அடுத்த வருஷத்துலேருந்து கவர்மெண்ட்டே திருவிழாவை எடுத்து நடத்த போகுது. அதனால உங்கள் 2 ஊர்க்காரங்களும் திருவிழாவை நல்லபடியாக நடத்துறதுக்கு ஒத்துழைக்கணும். ஐயா, செய்யறது கடைசி திருவிழான்னு ஆகி போயிடுச்சு. அதை நாங்கள் செஞ்சுட்டு போகிறோம். கடந்த 5 வருஷமா சிலம்ப போட்டியில் ஜெயிக்கிறது எங்கள் ஊர் தான். என்ன காளி, ஜெயிக்கிறோம்ன்ற திமிரில் பேசுறியா? 2 ஊரும் சண்டை போட்டுக்கிறதுக்காக நான் இங்கே பேச வரல. இந்த வருஷமும் உங்கள் 2 ஊர் தலைமையிலையும் திருவிழா நல்லபடியாக நடக்கணும். ஐயா, நீங்கள் சொல்கிறதுக்காக மற்றவங்கள மாதிரி நாங்கள் எங்கள் கௌரவத்தெல்லாம் விட்டு கொடுக்க முடியாது. சொல்லு மாமா. நான் இப்போ வரேன். இது வரைக்கும் அவங்க என்ன பண்ணணும் நாங்கள் என்ன பண்ணணும்னு நாங்களே தான் முடிவு பண்ணிட்டு இருந்தோம். அம்மன் யாரையும் நீங்கள் தான் பண்ணணும்னு கை காமிக்கல. யார் பண்ணாலும் எங்கள் ஊர் சார்பாக நாங்கள் அம்மனுக்கு பண்ண வேண்டிய மரியாதையை பண்ணிட்டு தான் இருப்போம். எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த திருவிழா நடக்கணும். அதுக்கு என்ன வழின்னு பாருங்க. அவசரமாக ஒரு வேலை இருக்கு, நான் வரேன். இந்த கோங்கரா சட்னி டேஸ்ட் பண்ணுங்க. இல்ல. நல்லா இருக்குமா? சாப்பிட்டு பாரு. என்ன பேச விடுங்களேன். இப்போ நீங்க எல்லாரும் சட்னி ஆக போறீங்க. நல்லா அம்மா, அந்த சாப்பிடுமா. ஸ்வீட் எடுத்து வை. இந்தா, இது அத்தை ஃப்ரை. அத்தை ஃப்ரையா? இப்போ மாமா ஃப்ரை வந்துகிட்டு இருக்கு. கூச்சப்படாதீங்க. சாப்பிடுறதுக்கு எதுக்கு நான் கூச்சம்? சொல்றது கொஞ்சம் நீங்க கேட்டு சாப்பிடுங்க, அப்புறம் பேசிக்கலாம். என்ன நடக்குதுங்க? வந்தாச்சு. அண்ணி, அப்பா வாங்க. யார் என்னன்னு விசாரிக்க மாட்டீங்களா? யாருமா நீ? அப்பா, அண்ணிப்பா. கொஞ்சம் சும்மா இருக்கியா? நீ சொல்லுமா. வந்ததுல இருந்து எனக்கு யாருமே பேச விடல. பஸ்ல உங்க பையன் கிரிஷ். என்ன சார், ஏதாவது பிரச்சனையா? ஒரு நிமிஷம் இருங்க. சொல்லுமா, பஸ்ல என் பையன் என்ன பண்ணான்? இல்ல நீ, நீங்களே சொல்லிருங்க. சொல்லுமா, நீ சொல்லு. இல்ல, உங்க பையன் சின்ன தப்பு. தப்பு பண்ணிட்டானா? இல்ல இல்ல, அது இல்ல. நான் புரியுற மாதிரி சொல்லுமா. முதல்ல நீ யாரு, எங்க இருந்து வர, இவர் பையனுக்கும் உனக்கு என்ன சம்பந்தம், என்ன ஏதுன்னு தெளிவா சொல்லுமா. ஐயோ, என்னமாச்சு? நீ செஞ்ச சட்னியை போடாதல கேக்குறியா? விளையாடுறா. டேய், பேச்ச குறடா. முதல்ல என்னாச்சுன்னு பாருங்க. அதோ பாக்குறேன் மாமா. அண்ணி, என்னாச்சு நீ? சீக்கிரம். முகத்தை தெளிப்பா. காயத்ரி, என் பேச்ச கேட்காம எல்லாரும் சேர்ந்து ஆர்த்தி எடுத்துக்கல. இப்ப நீங்க பாரு. சும்மா இருங்க. நீங்க வேற. இந்த விஷயம் உங்க எல்லாருக்கும் இப்பதான் தெரியுமா இல்ல? இல்லைங்க, இப்பதான் திவ்யா கிட்ட மட்டும்தான் அவன் முன்னாடியே சொல்லியிருக்கான். அவ தான் இந்த வீட்ல பெரிய மனுஷி பாரு. டேய் மாமா, கிருஷ்ணாவுக்கு ஃபோன் போட்டு உடனே வர சொல்லு. ட்ரை பண்ண மாமா, கிடைக்கல. மறுபடியும் ட்ரை பண்ணு. சரி மாமா. ரிங்கு போதும் மாமா, எடுக்கல. ஃபோனை கூட எடுக்காம அப்படி என்ன வேலை? நல்லா வந்து மாட்டிக்கிட்டேன். Happy birthday to you. Happy birthday dear Gayatri. Happy birthday to you. இந்த Thank you. நைஸ். எனக்கு இந்த நாள் ரொம்ப ஸ்பெஷல். நீ என் கூட மட்டும் செலிப்ரேட் பண்ற ஃபர்ஸ்ட் பர்த்டே. எனக்கும் இந்த பர்த்டே ரொம்ப ஸ்பெஷல். இதான் நான் இந்தியால செலிப்ரேட் பண்ற லாஸ்ட் பர்த்டே. நெக்ஸ்ட் பர்த்டே யுஎஸ்ல, நீயும் நானும் தனியா. நினைச்சு பார்க்கிறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஹே, வீசா ரெடி ஆயிடும். ப்ராசஸ்லாம் போயிட்டு இருக்கு. வீட்ல பேச சொன்னேனே, பேசிட்டியா? அதுக்கு முன்னாடி நீ ஒரு தடவை என் வீட்டுக்கு வந்துட்டு போனா பேசுறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும்.
கண்டிப்பா வரேன். ஆனா எப்போன்னு சொல்ல முடியாது. திடீர்னு ஒரு நாள் வந்து சர்ப்ரைஸ் கொடுப்பேன். நானும் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். டன் டன் டன். Many more happy returns of the day. Thank you. நானே உனக்காக கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சு வாங்கினது. பிடிச்சிருக்கா? நான் என்னைக்கு saree கட்டியிருக்கேன்? லவருக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு உனக்கு தெரிய வேணாம்? ஹே, எனக்கு பிடிச்சத நானே எடுத்துக்கிறேன். இந்தாங்க. என்னங்க ம் ஒரு பொம்பளை புள்ள நம்ம பையனை லவ் பண்றேன்னு சொல்லிட்டு வந்து ஒரு ராத்திரி முழுக்க தங்கியிருக்கா. அதை பத்தி எதுவுமே பேசாம இருக்கீங்க. என்ன பேச சொல்ற? உன் பையன் முடிவு பண்ணிட்டான், நீங்களும் வார்த்தை எடுத்து ஏத்துக்கிட்டீங்க. இனிமே நான் என்ன பேசுறது? அதுக்காக அந்த பொண்ணை பத்தி நாம விசாரிச்சு தெரிஞ்சுக்காம இருக்க முடியுமா? பொண்ணு பார்க்க நல்ல லட்சணமா தான் இருக்கு. மருமக சொன்ன மாதிரி சீக்கிரம் பேசி கால் கட்ட போட்டுடலாமே. கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா அவனுக்கு ஒரு பொறுப்பு வந்துரும்ல. பையன்ட்ட நீங்களே என்னன்னு கேளுங்க. கண்ட கழுத நம்பர்லாம் என்கிட்ட இருக்கு, ஆனா ஓன் நம்பர் தான் இல்ல. டேய் அறிவு கேட்டவனே. மாமா மாமா கிருஷ்ணா கிட்ட பேசினியா இல்லையா? ட்ரை பண்ணுங்க மாமா, லைன் கிடைக்கல. எப்போ? நேத்து நைட்டு. உன்னை திட்டுறதுல தப்பு இல்லடா. ஆமாங்க மாமா. இப்போ ஃபோன் போடு. ஸ்பீக்கர் ஆன் பண்றா. சரிங்க மாமா. ஹலோ. எங்க இருக்க மாப்ள? ரூம்ல. சொல்லு மாமா. உன் லவ் மேட்ரு வீட்ல தெரிஞ்சிச்சு மாப்ள. எப்படி தெரியும்? ஒருவேளை திவ்யா சொல்லிட்டாலோ? மாப்ள அவ எல்லாத்தையும் சொல்லிட்டாளா? சொல்லிட்டா. அப்பா அப்பா என்ன சொன்னாரு? ஸ்பீக்கர்ல போட சொன்னாரு. நல்லா கேட்கட்டும். எனக்கு என்ன பயமா? நான் அந்த பொண்ணை தான் லவ் பண்றேன், அவளை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். இந்த விஷயத்துல யார் என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். சரி சரி, நீ எப்போ வர மாப்ள? நான் ரொம்ப பிஸி மாமா, நிறைய வேலை இருக்கு. வேலையெல்லாம் இருக்கட்டும், நாளை காலையில அவனை இங்க வர சொல்லு. அப்பா சொல்லு திவ்யா, இப்போ நம்ம எங்க போறோம்? வாங்க நீ. வீட்ல இருந்து என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் டைம் எங்க ஊருக்கு வந்திருக்கீங்க, சுத்தி பார்க்க வேணாமா? இந்த வழியா பஸ் ஸ்டாப் போலாமா? போலாம், ஆனா ரொம்ப சுத்து. ஏன் நீங்களே போய் அவனுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு பாக்குறீங்களா? யார் திவ்யா இது? இவங்க காயத்ரி, என் அண்ணனை கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. திவ்யா, நான் ஒரு கால் பண்ணிட்டு வரேன். வீட்ல போய் பேசிக்கலாம். இல்ல அர்ஜென்ட். சந்தியா எங்க ஆளே காணோம். கோயம்புத்தூர்ல உள்ள ராஜா அண்ணனை மறந்துடாதீங்க. யாரு? இரு நான் போய் பார்க்கறேன். டேய் போய் தேடுங்கடா. வாடா. டேய் எங்கடி ஸ்வேதா? ஸ்வேதாவா? ஸ்வேதா இங்க எங்க இருக்கா? யோ சும்மா இருக்க மாட்டேன். எங்கடி உன் தங்கச்சி? அவ ஜெயில்ல இருக்கா. பரோல்ல வெளியே வந்த அவளை அங்கேயே தூக்கியிருப்பேன். ஜஸ்ட் மிஸ் ஆயிட்டா. எங்கடி அவ? சொல்லு. சரி வர வையே. அண்ணே இங்க இல்ல, அவ வேற எங்கேயோ மறைச்சு வச்சிருக்காங்க. உன் தங்கச்சிக்கு எல்லாமே நீதான் எனக்கு தெரியும். அவளை எவ்வளவு நாள் உன்னால மறைச்சு வைக்க முடியும்னு நினைக்கிறேன்? உன் கல்யாணத்துக்கு தானே ஆசையா பரவாயில்ல வெளியே வந்திருக்கா. அதான் அவளோட கடைசி ஆசைன்னு சொல்லி வை. டேய் எப்படி இருந்தாலும் அவ கல்யாணத்துக்கு வந்துதானே ஆகணும். அப்ப பாத்துக்கலாம் அவளை. வாங்கடா. அண்ணி டைம் ஆயிடுச்சு, போலாமா?
தாத்தா தாத்தா என்னாச்சு தாத்தா தாத்தா என்னாச்சு சொல்லுங்க தாத்தா என்ன பண்ணுது என்னாச்சுன்னு தெரியலையே ஐயோ தாத்தா வலிக்கிறான். வாங்க சொல்றேன். அங்க பாருங்க. ஐயோ வீட்டுக்கு வந்த பொண்ணு காரையும் தாத்தாவையும் கடத்திட்டு போறாளே. டேய் சிவா. மாமா அங்க. என்னம்மா என்னாச்சு டாக்டர்? பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை, வெறும் கேஸ் ட்ரபிள் தான். போய் பாருங்க. ஒரு கால் பண்ணிக்கிட்டுமா? பண்ணீங்க. ஹலோ அக்கா, நான் ஸ்வேதா பேசுறேன். ஏய் எங்கடி இருக்க? வர வழியில ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன். பிரச்சனையா? என்னடி ஆச்சு? பயப்பட அளவுக்கு ஒன்றும் இல்லக்கா. ஒரு லூசுக்கு ஹெல்ப் பண்ண போய் ஒரு லூசு குடும்பத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டேன். அதெல்லாம் விடு, நான் கிளம்பி வரேன்னு சொல்றதுக்கு தான் ஃபோன் பண்ணேன். ஏய் இருடி, நீ வேற இங்க இருக்கிற நிலைமை புரியாம நீ பாட்டுக்கு எதோ பேசிட்டு இருக்க. என்ன நிலைமை? நான் இன்னும் உன்னை பத்தி இங்க யார்கிட்டயுமே சொல்லல. உன் தங்கச்சி வரதா நீ யார்கிட்ட சொல்லணும்? என் தங்கச்சி ஜெயில இருந்துல வரா, அத நான் மத்தவங்களுக்கு புரிய வைக்க வேணாமா? அதுக்கு நீ எனக்கு கொஞ்சம் டைம் கொடுன்னு கேக்குறேன். அதுக்குள்ள என் பரோல் டைமே முடிஞ்சிரும். அது மட்டும் இல்ல, இப்ப நான் கிளம்பியாச்சு, வந்துகிட்டு இருக்கேன். இத பாரு, நீ இங்க வந்த என் கல்யாணமே நின்னு போயிரும். பரவாயில்லையா? இப்ப என்ன பண்ண சொல்ற? இப்ப நீ எங்க இருக்கியோ அங்கேயே இரு, அதாண்டி உனக்கு சேஃப். இதை விட நான் ஜெயில ரொம்ப சேஃபா இருந்தேன்க்கா. நான் சொல்றது கேளு, கொஞ்சம் பொறுமையா இரு. சரியான நேரம் பார்த்து எல்லார்கிட்டயும் பேசிட்டு நானே உனக்கு சொல்றேன். ஓகே? ஹலோ அக்கா. கேட்க மறந்துட்டேன். அவர் நண்டு தின்னேன்னு சொன்னாரு. ஏன் நண்டெல்லாம் கொடுக்குறீங்க? நாங்க குடுக்கறது இல்ல, எங்கயாவது தேடி போய் சாப்பிட்டுட்டு வந்துடுறாரு. இதுக்கு என்ன மருந்து தரலாம் டாக்டர்? மருந்தா? காலையில 2 மாலையில 2 பூண்டு கொடுங்க. பூண்டா? பின்ன தின்ன நண்டெல்லாம் கேஸா வெளியில வர வேணாம். சரி கூட்டு போங்க. நீங்க போங்க மாமா, நான் கூட்டிட்டு வந்துடுறேன். சரி வாங்க போலாம். வாங்க. பார்த்து கூட்டிட்டு வாடா.